ஹாய் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம ஜேகே செல்லக்குட்டிக்கு பர்த்டே. ஸோ எல்லாரும் ஃபஸ்ட்டு பர்த்டே விஷஸ் சொல்லிடுமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஜேகே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. லைஃப்பில் நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், எங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோ. நீ லைஃப்பில் இன்னும் நிறைய நிறைய சக்ஸஸ் ரீச் ஆகிட்டே இருக்கணும். இது என்னுடைய பெஸ்ட் அண்ட் லவ்லி விஷஸ். ஆர்மிஸ், நம்ம செல்லக்குட்டிக்கு நீங்களும் உங்கள் பர்த்டே விஷஸ் சொல்லிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்துட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி ஜேகே பர்த்டே ஸ்பெஷல் ஆகுதுமா, டேக்குக் பிஎல் ஒன் ஷாட் போடணுன்னு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்க்கலாம். டாம் அண்ட் ஜெரி லவ், எ க்யூட் லவ் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தலாமா? தாயாங்கும் ஜங்குக்கும் சியோல் யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ் சொல்லிக்கவே இல்லை. எப்போ பாரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த காலேஜில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாரின் ட்ரிப் எங்கே வச்சுக்கலாம், பாரிஸ் வச்சுக்கலாம், அங்கே கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேவும் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பாஸ்போர்ட் விசாலாம் வெரிஃபை பண்ணிட்டு ஃப்ளைட் ஏறிட்டுருக்காங்க. ஜேகேவும் வெரிஃபை முடிச்சுட்டு உள்ளே போகிறான். நெக்ஸ்ட்டு தயங்க வரான். ஜேகே ரொமான்டிக்காக பார்த்துட்டு சிரிச்சுட்டே உள்ளே வரான். டேய், இப்போ எதுக்கு பல்ல காட்டுற? இங்கே என்ன க்ளோஸ்அப் ஆடை எடுத்துட்டு இருக்காங்க? பார்க்குறத பாரு, அப்படியே ஆளே திங்கிற மாதிரி பார்க்குறான். டேய், என்ன மாதிரி பசங்களாம் உன்ன மாதிரி பசங்க பார்க்கலன்னா ஏங்கி போயிட மாட்டீங்க? ஆமாம், இவன் பெரிய மன்மதன், இவன் பார்க்கலனா தான் நாங்கள் ஏங்கி போய் கிடக்குறோம் பாரு. ஆமாண்டா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் பெரிய மன்மதன் தான். என்ன மாதிரி பசங்க பார்க்க மாட்டாங்களான்னு ஏங்குறது, பார்த்துட்டா ஐயோ அம்மா பார்த்துட்டான்னு தைய தக்கான்னு குதிக்கிறது. டேய், இப்போ யாரு தைய தக்கான்னு குதிச்சா? மூடிட்டு உக்காரு. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் அப்படி தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்றேன்னு பாருடா. தயங் வந்து ஒரு பேக் கையில் வச்சிருப்பான். அதாலே ஜேகே அடிக்கிறான். டேய், என்னையே அடிக்கிறியா? எனக்கும் அடிக்க தெரியும் அப்படின்ட்டு அவனோட பேக் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். சரி, 2 பேரும் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ப்ரொஃபஸர் அங்க வராரு. டேய் இருங்கடா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் ரூம்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா இங்கேயுமா? டேய், இது ஃப்ளைட்ரா, இங்க பாருங்க, பாரிஸ் போற வரைக்கும் 2 பேர் சைலண்டா வரீங்க, இல்லைன்னு நினச்சிக்குவேன் இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன். உடனே தயங்க வந்துட்டு, சார் இங்க பாருங்க, நான்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்று சண்டை ஆரம்பிக்கல, இவன் தான் என் கூட சண்டை போடுறான். அப்பா, என்னமா போய் சொல்றான்? டேய், நானா ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சேன், நீ தாண்டா சண்டை போட்ட. டேய், உண்மை சொல்லு, நானா சண்டை போட்டேன்? நீ தானே போட்ட. டேய், நீ தானே சண்டை போட்ட. டேய் விடுங்கடா, நீங்க 2 பேர் சண்டையே போடல, போதுமா? என் ஆளை விடுங்க. தயவு செய்து 2 பேர் பேசாம வர்றீங்க, புரிஞ்சுதா? சார், நீங்க சொல்றதுக்காக வேணா நான் பேசாம வரேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இவனை அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்பா சாமிங்களா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் இடத்துக்கு போறேன். ஓகே சார். ஸோ ப்ரொஃபஸரும் அவரோட பிளேஸ்க்கு போயிடுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மறைச்சிக்கிறானுங்க. இப்போ ஜின்னு உள்ள வரான். அவனோட சீட் எதுன்னு பார்த்துட்டே வரான். தயம் பக்கத்துல தான் அவனோட சீட்டு. இப்போ அங்கே வந்து உட்காடுறான். தயம் வந்து ஜின்னு அப்படியே மேலேயும் கீழும் ஒரு பார்வை பார்க்குறான். டேய், இப்போ எதுக்கு அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை ஹயாங். ஹயாங் என்ன? ஐஎம் கிம் டயாங். இருந்துப்போ, இப்போ என்ன இருக்கு? உங்கள் நேம் என்ன? ஐஎம் ஜின். ஐயோ, இந்த நேம் வச்சுங்களா ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க தெரியுமா? அதோட ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. டே போதும், இப்போ எதுக்கு ஐ சேர்க்குற? என்ன வேணும் உனக்கு? ஹயாங், பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, அவன் பார்க்க எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, பார்க்க செம்மையா இருக்கான், அப்படியே நெய் குழந்த மாதிரி இருக்கான். உடனே ஜேகே வந்து ஜின்னை பார்த்து முறைக்கிறான். டே தம்பி, இப்போ எதுக்கு முறைக்கிற? பார்த்து உன் முட்டைக்கண்ணு 2 வெளியே வந்துட போகுது. டே தயங்கு, என்ன இவன் இப்படி முறைக்கிறான்? அதை விடுங்க ஹயாங். அவனோட வயசு என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன். அடிச்சாம் பாரு சிக்ஸரு, இதுக்குதான் ஐஸ் வச்சியா? ஆமா, வலியுது, தொடச்சுக்கோ. ஹயாங், ஆனா உங்களால முடியாது. யாருனால முடியாது? இப்ப பாரு, கேட்டு சொல்றேன். கேளுங்க. டே தம்பி, என்ன? உங்ககிட்ட ஒரு சின்ன மேக்ஸ் கொஸ்டின் கேட்குறேன். சாரி, நான் மேக்ஸில் வீக்கு. இங்கே பாரு, நான் சிம்பிளாக தான் கேட்குறேன். சரி கேளுங்க. உன் வயசில் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அப்போ அவனோட வயசு என்ன? 10. என்ன 10? டே தயங்கு, என்னடா ஓப்பனிங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஃபினிஷிங் சரியாக வருமா?
அதெல்லாம் வரும் ஹயங், இங்க கேளுங்க. ஆ இருடா கேட்குறேன். இங்க பாரு தம்பி, நான் உன்கிட்ட புரியுற மாதிரியே கேட்குறேன். ம் கேளுங்க. ஆ, நீ என்ன படிக்கிற? நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் எம்எஸ்சி ஃபைனல் இயர். நான் பிஎஸ்சி ஃபைனல் இயர். ஆ, நீ படிக்கிறதா என் தம்பி படிக்கிறான். அப்ப என் தம்பியோட வயசு என்ன? ம் உங்க தம்பி வயசு தெரியலனா போய் உங்க தொம்பிட்ட கேளுங்க. அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? டேய் என்னடா இவன் இப்படி கோப்படுறான்? ஹயங், நான் தான் சொன்னல உங்களால முடியாதுன்னு. இவன் ஒருத்தன். இருடா இப்ப எப்படி கேக்குறேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன் கேளுங்க. இங்க பாட்டா தம்பி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன். உன் வயசு என்ன அது முதல்ல சொல்லு. ஆ 26 முடிஞ்சு 23 நடக்குது. என்ன 26 முடிஞ்சு 23 நடக்குதா? ஆமா. உடனே ஜின்னு வந்து தயங்க அப்படியே மேலங்கிலும் ஒரு முறை மறைக்கிறான். என்ன ஹயங் பாக்குறீங்க? டேய் உன் பக்கத்துல வந்து உக்காந்த பாரு, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். ஜின்னு கோவப்பட்டு அவன் பேக் எடுத்துட்டு பின்னாடி போறான். ஹயங் ஹயங் நில்லுங்க, எங்க போறீங்க? இதான் உங்க பிளேஸ். போடா, இனிமே உன் பக்கமே வரமாட்டேன். உடனே தேங் ஜேக்கே பார்த்து, டேய் இப்ப எதுக்கு அவரை துரத்திட்ட? யாரு துரத்திட்டா? உன் தொல்லை தாங்க முடியாம தான் எந்திரிச்சு ஓடி இருக்காரு. யார பார்த்துடா தொல்லுங்கிற? நீ தாண்டா தொல்ல. ஸோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அங்கிருந்து ப்ரொஃபசர் கத்துறாரு. டேய் அங்க என்னடா சண்டை? சைலண்டா வர முடியாதா? இவர் ஒருத்தர் சண்டை போடுறப்பதான் குறுக்க வருவாரு. ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிட்டு இருந்தோம் இல்லடா ஜேகே? ஆமா. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சிட்டு அப்படியே சைலண்டாக வராங்க. 1 டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரிஸ் வந்துடுறாங்க. எல்லாரும் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுங்க, நான் ஹோட்டலில் போய் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ரூம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஸோ எல்லாரும் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஸரும் வாங்கிட்டு போயிடுறாரு. அவர் வர வரைக்கும் எல்லாரும் அங்கங்கே குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தயங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மச்சான், இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ளே நீ ஜேகே கிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணிடு. இதுதான் நல்ல சான்ஸு, மிஸ் பண்ணிடாத. ஓகேடா. சரி அங்கே பாரு, ஜேகே தனியாக தான் நின்றுட்டுருக்கான், போ. டேய் இப்போவே வா. அப்புறம் லவ் சொல்கிறதுக்கு நேரங்காலம் பார்த்துட்ருப்பியா? போடா. ஓகேடா. ஒரு நிமிஷம் இல்லை. என்னடா? இங்கே பாரு, நேராக போகிற அவன்கிட்ட லவ் மட்டும்தான் சொல்கிற. அவனை அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்த உன்னை கொன்றுவேன். சரிடா, நான் உன் கூட சண்டை போடல, லவ் சொல்லிட்டு வந்துடுறேன், போதுமா? போ. தயங் ஜேகே கிட்ட வரான். கரெக்டாக ப்ரொஃபஸர் வர்றாரு. தயங் நில்ல, எங்கே போகிற? ஒன்றும் இல்லை சார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வாங்க. இந்தாங்க உங்கள் பாஸ்போர்ட். உங்கள் எல்லாத்துக்கும் ரூம் புக் பண்ணியாச்சு, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஐஃபில் டவர் கிளம்புறோம். ஸோ எல்லாரும் ஈவினிங் ரெடியாக இருங்க. ஓகே சார். எல்லாரும் பாஸ்போர்ட் ரூம் கீ வாங்கிட்டு ரூம் போயிடுறாங்க. இப்போ ஜேகே அவனோட ரூமுக்கு வந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ தயங் ரூமுக்கு வரான். பா, ரூம் செம்மையாக இருக்கே, நல்லா பெருசாக தான் இருக்கு. பெட்டு பெட்டும் ஓகே தான். டே இங்கே என்னடா பண்ணுற? அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுற? இது ஏன் ரூம். என்ன ஊ ரூமா? ஆமாம். அப்போ நம்ம 2 பேத்துக்கும் ஒரே ரூமா? செம்ம ஜாலியே. இன்னும் 3 days உன் கூட தான் இருக்கு போனா. ஜாலி ஜாலி ஜாலியே. தேங் அப்படியே பெட்டு மேலே ஏறி குதிச்சிட்டு இருக்கான். டேய் கீழே இறங்குடா, கீழே இறங்கு. என்னடா? டேய் ஃபர்ஸ்ட் வெளியே போ. நான் அதுக்கு வெளியே போகணும், நீ வெளியே போ. டேய் இது என்னோட ரூம், நீ வெளியில போ. முடியாதுடா, இது என்னோட ரூம். இங்க பாரு, ப்ரொஃபஸர் தான் என்கிட்ட சொன்னாரு இது என்னோட ரூம். அதே ப்ரொஃபஸர் தான் என்கிட்ட சொன்னாரு. சரி வா, நம்ம 2 பேரும் அவர்கிட்ட போய் கேட்கலாம். வா போலாம். தயங்கும் ஜெய்க்கும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட வராங்க. கரெக்டாக அந்த ப்ரொஃபஸரும் உள்ளே வராரு. வாங்க சார் வாங்க. இந்த தயங்க ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லுங்க. சார் நீங்க சொல்லுங்க, இது யாரோட ரூம்? ஜேகே சாரி, இது தயங்கோட ரூம் தான். நான் தான் உனக்கு ரூம் கீ மாற்றி கொடுத்துட்டேன். கேட்டுச்சா? வெளியில போ. போறேன்டா போறேன். ஜேகே அப்படியே கோமா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வெளியே போறான். டே ஜேகே, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். டேய் என் ரூம் பக்கம் வந்த சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்திரும் பார்த்துக்கோ, போடா. ஸோ ஜேகே அவனோட ரூம் போயிடறான். ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 6 o'clock எல்லாரும் ரெடி ஆகிட்டு ஐஃபில் டவர் போகிறதுக்காக ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டுருக்கீங்க. கரெக்டாக ப்ரொஃபஸர் வராரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு சார். சரி போய் ட்ராவல்ஸில் ஏறுங்க. எல்லாரும் ட்ராவல்ஸில் ஏறுறாங்க. டே மச்சான், நீ ஜேகே பக்கத்தில் போய் உட்காரு. ஓகேடா. தயங்கம் வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். டேய்
அங்கதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதானே. எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ற? ம், எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ நான் அங்கதான் உட்காருவேன். உனக்கு என்ன? இது என்ன உங்க அப்பா வீட்டு இடமா? ஆ, உன்கிட்ட பேச முடியாது. தயங்கு சும்மா இல்லாம அப்படியே ஜெயிக்க தள்ளிட்டே இருக்கான். டேய், இப்ப எதுக்கு தள்ளிட்டே இருக்க? ஏன் என் மடி மேல வந்து உட்காந்துக்க வேண்டியதானே? ம், ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தயங்க ஜங்குக்கு மடியில அப்படியே ஜங்குன்னு ஏறி உக்காரான். அவன் 2 கையும் ஹக் பண்ண மாதிரி உக்காந்துக்கிறான். டேய், ஏன்டா இப்படி பண்ற? கீழே இறங்கி உக்காரு. ம், முடியாதுடா. பா, செம்மையா இருக்கு தெரியுமா? அப்படியே மெத்து மெத்துன்னு மெத்த மாதிரி இருக்குடா. அவன் ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறான். டேய், அப்படி பண்ணாதடா, ஒழுங்கா கீழே இறங்கு. ம், முடியாதுடா, எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ஜேகே, நான் இங்கேயே உட்காந்துக்கிறோம்டா சொல்லும். ம். ஸோ தயங் பண்ணுறதும் ஜேகேக்கும் பிடிச்சிருக்கும். அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். சடனாக தயங் வந்து ஜேகே திரும்பி பார்க்குறான். டேய், இப்போ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலையே. டேய், உண்மை சொல்லு, என்ன பண்ண? ஏய், நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல. ஏய், நீ சிரிச்சதானே? இல்லையே, நான் எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்கணும்? நான் என்ன லூசா? இல்லை, நீ சிரிச்ச, நான் பார்த்தேன். ஏய், நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ கீழே இறங்கு. ஜெய்கே அப்படியே தயங்க தூக்கி கீழே உட்கார வச்சிடறான். நீ சிரிச்சதை நான் பார்த்தேன்டா. ம், அதான் பார்த்துட்டல, பேசாம சைலண்டா வரியா? ம். ம். டேய், நீ ரொம்ப ஓவரா தாண்டா பண்ற. ம். ஜேகே அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறான். மூஞ்ச பாரு, முயல் குட்டி மாதிரி. ஆமா, நான் முயல் குட்டி, நீ புலிக்குட்டி, போடா. ஸோ அப்படியே 1 ஹவர்ல ஐபிஎல் டவருக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து அப்படியே எல்லாரும் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே தனியாக நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். டேய் தயங், இங்கே வாடா. என்னடா? அங்கே பாரு, ஜேகே தனியாக தான் நின்றுட்டு இருக்கான், போ. ம், ஓகேடா. தயங் ஜேகே பக்கத்தில் வரான். ஜேகே கரெக்டாக ஜின்னு வரான். டே தயங்கு. என்ன ஹயாங்? இங்கே பக்கத்தில் எங்கேயோ பாரிஸ் ஹோட்டல் இருக்காமா, அதுக்கு எப்படா போகணும்? ஏன், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? டேய், அங்கே ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுடா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்ணும். ஹயாங், போய் ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். டேய், அவர்கிட்ட கேட்டேன், தெரிலன்னு சொல்லிட்டாரு, நீ சொல்லு. நேரங்கிட்ட நேரத்தில் வந்து உசுர வாங்குறாங்களே. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை ஹயாங், சொல்கிறேன். ம், சொல்லு. ஃபஸ்ட்டு அந்த குரங்குள்ள கழட்டுங்க. ஏன்டா, இது என்ன பண்ணுது ஒன்று? கழட்டுங்க சொல்கிறேன், அப்போ தான் நான் சொல்கிறது உங்கள் மண்டிக்குள்ளே நல்லா ஏறும். நீ சொன்ன கரெக்டாக இருக்கும். சொல்லுடா. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் திரும்புங்க. என்னாச்சு ஹயாங்? ஒரு நிமிஷம் இரு. ஜின்னு பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜேகே செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். ஹயாங், அங்கே என்ன பார்க்குறீங்க? இங்கே திரும்புங்க. நீ சொல்லுடா. லெஃப்ட் போய் அப்படியே ரைட்டு போங்க, ரைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. ஹயாங், இப்போ என்னாச்சு? டேய், நீ ஒரு நிமிஷம் இரு. டேய் தம்பி, இங்கே பாரு, இங்கே பாரு. என்ன உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரை வேணா இருந்துட்டு போ, அதே என்கிட்ட சொல்கிற? டேய் ஹயாங், விடுங்க ஹயாங், அவன் சின்ன பையன், எதுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போறீங்க? டேய், நீ சும்மாரு, உனக்கு எதுவும் தெரியாது. டேய், எதுக்கு என் முடியை பிடிச்சி இழுத்த? அதான் உன் மண்டையில நிறைய முடி இருக்குல்ல, உன் முடியை பிடிச்சி இழுத்துக்க வேண்டியதானே? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. யார் உங்க முடியை பிடிச்சி இழுத்தா? வேற யாரு? நீதான். தெரிஞ்சிடுச்சு, யார் உங்க முடியை பிடிச்சி இழுத்தாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. யாரு? தோ உங்க பக்கத்துல ஒண்ணு நிக்குதே, அவன்தான். டேய், இதெல்லாம் உன் வேலை தானா? நினைச்சேன்டா. ஹயாங், அவன் போய் சொல்றான், நம்பாதீங்க. ஏய், நான் முடிய பிடிச்சிருத்த நீ பாத்தியா? ஆமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன், நீ தான் பிடிச்சி இழுத்த. எப்படி இழுத்த? தோ எப்படி இழுத்த? டேய் விடுங்கடா, விடுங்க. என் முடிய நானா பிடிச்சி இழுத்துக்கிட்டேன், போதுமா? விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, 2 பேர் சண்டை போடாதீங்க. இருடா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். வச்சுக்கோ, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சி, போடா. டேய், ஃபர்ஸ்ட் நீங்க போங்கடா. ஸோ ஜேகேவும் தயங்கும் அங்கேருந்து போயிடானுங்க. தயங்க இப்போ நேராக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறான். டே மச்சான், என்ன உன்லவா அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லைடா, அதுக்குள்ளேயே அந்த ஜின்னு வந்து காரை ஏற்றி எடுத்துட்டான். வழக்கம் போல 2 பேத்துக்கு சண்டை வந்துருச்சு. டேய், நீ திருந்தவே மாட்டடா. டேய், நான் என்னடா பண்ணிட்டோம்? இனிமே உன்னை நம்பி வேலைக்காகாது. ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்கடா போற? ஒரு நிமிஷம் இருடா, வரேன். காய் நேராக ஜேகே கிட்ட வரான். ஜேகே, சொல்லு காய். தயங்க உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன சொல்லணும்? தெரில, ஆனால் வர சொல்கிறேன், நீயே கேட்டுக்கோ. ம், சரி, வர சொல்லு. இப்போ காய் தயன்ட்ட வரான். டே மச்சான், உன்னை ஜேகே கூப்பிட்றான், போ. அவன் எதுக்குடா என்ன கூப்பிட்றான்? இப்போதான் சண்டை போட்டு போனான். டே, நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், ஜேகே என்னை கூப்பிட்டான், நான் என்னன்னு கேட்டேன்.
நான் தயங்கிட்ட கொஞ்சம் பேசணும் வர சொல்லுன்னு சொன்னான். அதான் உன்கிட்ட வந்து சொன்னேன். போ. டேய் நீயா எதுவும் போய் பேசலல. நான் எதுக்குடா அவன் கூட பேச போறேன், போடா. ஆ சரி. ஒரு நிமிஷம் நில்லு. திரும்ப அங்க போய் சண்டை போட்டுறாத. ஒழுங்கா லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வர. சரிடா ட்ரை பண்றேன். ட்ரை பண்றல இல்ல சொல்ற. சரிடா மச்சான். சரி போ. இப்ப தயங் ஜேகே கிட்ட வரான். ஜேகே வா தயங், சொல்லு என்ன சொல்லணும். நீதான் என்ன வர சொன்ன. ஆமா நான் தான் உன்னை வர சொன்னேன். நீதான் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியமே, சொல்லு. ஆமா. ஆ, அதை எப்படி சொல்லணும் தான் தெரில. வாயால தான் சொல்லணும், சொல்லு. டேய் ஏன் இப்படி பேசுற. இங்க பாரு எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் சொல்றியா. சரி நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வரேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஆ என்ன சொன்ன. ஐ லவ் யூ. டேய் இங்க பாரு, லூசு மாதிரி வளராத. வேற வேலை இருந்தா போய் பாரு போ. ஜேகே அங்கிருந்து போறான். தயங் சடனா ஜேகே இழுத்து லிப்ஸ்ல சும்மா நச்சு நச்சுன்னு கிஸ் கொடுக்குறான். டேய் விட்டுடா. டேய் என்ன விட்டு. டேய் விட்டு, அப்படி பண்ணாத, விட்டு தயம். ஸோ தயங் வந்து ஜேகே விடாம கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஜேக்கும் தள்ளி தள்ளி விடுறான். ஆனா தயங் விடவே மாட்டிக்கிறான். டே தயங் என்னை விட்டுரு. முடியாதுடா. ஸோ அப்படியே இழுத்து கிஸ் அடிச்சுட்டே இருக்கான். இங்க பாரு ஜேகே, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், நீயும் என்னை லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் என்னை நீ அவாய்ட் பண்ற சொல்லு. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்கவும் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை. என்னை விட்டுறியா. முடியாது ஜேகே, சொல்லு. டேய் எனக்கு கை வலிக்குதுடா, விடுடா. நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஜேகே. ஏய் சொன்னா கேளு, என்னை விட்டுரு. முடியாது ஜேகே. இப்ப என்ன, நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சாகணும். ஆமா சரி, என் கையை விடு, சொல்றேன், சொல்லு. நீ சொன்ன மாதிரி நானும் உன்னை லவ் பண்ணதான். என் லவ் எத்தனையோ டைம் உன்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் நீ அந்த ஜெனி பின்னாடியே சுத்திட்டு இருந்த. என்னாலாம் அதை பார்க்க முடியல தெரியுமா. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. ஒரு டைம் தாங்க முடியாம நான் போய் டைரக்டா ஜெனிட்டே கேட்டேன், ஜெனி நீயும் தயங்கும் லவ் பண்றீங்களான்னு. அவளும் ஆமா நானும் தயங்கும் லவ் பண்றேன்னு சொன்னான். அவள் சொன்ன அடுத்த செகண்டே நான் செத்துட்டேன். அதுல இருந்து தான் நான் உன்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். போதுமா. டேய் ஜேகே, இங்க பாரு, ஜெனி என்னை லவ் பண்ணாதான். ஆனா நான் அவளை லவ் பண்ண கிடையாது. நான் அதை அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது நீ தான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஐ லவ் யூடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ற, நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிற, புரிஞ்சுதா. முடியாது. ஏய் என் கண்ணை பார்த்து சொல்லு. ஜெக்கே அப்படியே அந்த சைடு இந்த சைடு தான் பார்க்குறான். தயங்க பார்க்க மாட்டேங்கிறான். டேய் இங்க பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு. ஜேகே கண்ணை பார்க்குறான், தயங்கும் பார்க்குறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக ஐ கான்டாக்ட் பண்ணுறானுங்க. இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுற தானே. உன் மனசில் நான் தானே இருக்கேன். இல்லை. ஏய் பொய் சொல்லாத, சொல்லு. நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், நீ என் மனசில் இல்லையே. ஏய் உண்மை சொல்லு, நான் உன் மனசில் இல்லை. இல்லை இல்லை. ஸோ தயங்க அப்படியே ஜேகே இழுத்து லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். டேய் இப்போ சொல்லு, உன் மனசில் நான் தானே இருக்கேன். இப்போ டேய் விடுடா என்ன. முடியாது. உன் மனசில் நான் இருக்கேன்னு சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். டேய் நீ தான் இருக்க, போதுமா. என் மனசில் மட்டும் இல்லை, என் உடம்பு சத ரத்தம் எல்லாத்துலேயும் நீ மட்டும்தான்டா இருக்க. ஐ லவ் யூடா ஜேகே. ஐ லவ் யூடா தயங்கா. சார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே சொல்லு தயங்கா, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா. பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம், உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ பண்ணிக்கலாம். எனக்கு இந்த நிமிஷமே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். எனக்கு ஓகே தான், ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஏய் எங்கள் அம்மா அப்பா பர்மிஷன்லாம் இங்கே யார் கேட்டா. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சரி வா போகலாம். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுமா இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.